இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா, சோபா சந்திராவை கொன்னது நீதான்னு அந்த பூமி எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன கோவமா பார்த்து என்ன பிரயோஜனம்? வரப்போற ஆபத்தை கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. பூமி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ள கையால உன் உயிர் அப்படியே பறவை மாதிரி காத்துல பறந்து போயிடாது. கரெக்டா தான் சொன்ன சித்தி. பூமி சொல்ற உண்மைய மீரா நம்பினாலும், என் புருஷன் கோமால இருந்து வெளியில வந்தாலும் என் கதை கந்தல் தான். இது ரெண்டும் நடக்காம இருக்கணும்னா நான் தான் அவளுடைய அம்மாவை கொன்னேங்கிற உண்மைய பூமி மீரா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கணும். அப்போ மாமா கோமால இருந்து வெளியில வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஓ, அதுக்குதான் நேத்து ராத்திரி டாக்குமெண்ட்ஸ வர வச்சியா? இததான் சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவாங்க சித்தி மேடம். ககனுக்கு இந்த சொத்து மேல எந்த ஆசையும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் சொத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதேதான். நான் அப்படி விட்டு கொடுத்துட்டா ஜாலியா நீங்க இந்த சொத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என் அத்தை ஃபேமிலிய மட்டும் இல்ல, கடைசியில எங்க அப்பாவையும் கண்டுக்க மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பூமி, என்ன பேசிட்டு இருக்க நீ? உண்மையதான் பேசிட்டு இருக்க. நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்தே வேண்டான்னு அப்பாவை, அத்தையோட ஃபேமிலிய பாத்துக்கிறது, இதெல்லாம் எனக்கும் ககனுக்கும் கஷ்டம் ஒன்னும் இல்ல. அப்படி இருந்தும் நான் ஏன் விட நினைக்கலன்னா, என் அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அவங்க கண்ட கனவெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அந்த கனவுகளையும் நோக்கங்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றணும். அதுக்கு இந்த சொத்து எனக்கு தேவை. அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜேந்தர் மேடம், இது ரொம்ப டூ மச். எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா என்ன? நான் பாத்துக்கிறேன் மேடம். என்கிட்ட விட்டுருங்க மேடம், நான் இவனை பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு, அன்னைக்கு நைட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் மேடம். அந்த 5வது ஆளு யாரு? அம்மா மேடம். அப்படின்னா பூமி அம்மாவோட சேர்த்தா 6 பேர் மேடம். நிறுத்து ராஜேந்தர். மேடம், உன் கை ராசி நல்லதா இருக்கு ராஜேந்தர். உன் கைப்பட்டதும் எங்க உண்மையெல்லாம் தன்னால அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. தேங்க்யூ மேடம். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லு. அது வந்து சரண் சார், கேபி சார், ககன் சார் வந்து போனதுக்கு அப்புறம் புது மொபைல் சிம் எங்க கிடைக்கும் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னார் மேடம். ஏதோ நல்ல நேரம், என் பையன் அதுக்கு முன்னாடி நாளே ஒரு புது சிம்மை வாங்கி வச்சிருந்தான். அதை ஐயா கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல மேடம். ஆனா அபூர்வ அம்மா வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி டோர் வழியா வெளியில வந்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க வந்தது போனதெல்லாம் அழிக்க சொல்லிட்டாங்க. நான் வந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்ல வேண்டான்னு எனக்கு நிறைய பணமும் கொடுத்தாங்க. இதுதான் மேடம் நடந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, நீ போல.
இப்பதான் உள்ள போறா. உனக்கு பதிலா நான் பின்னாடி இருந்து அவ தலையில துணியை கட்டி நல்லா நங்கு 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 நங்குன்னு குத்திடுறேன். அப்புறம் துணியை எடுத்ததும் ஐயோ நீயா, நான் நட்சத்திரான்னு நினைச்சேன்னு கவர் பண்ணிடலாம். ஆமான்னு நீயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கோவத்துல ஒருவேளை அவ என் பக்கம் திரும்பிட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே சித்தி, ஓகே சித்தி, இந்த கைய என் கையன்னு நினைச்சுக்கோ. என் கோவம் குறையிற வரைக்கும் அவளை நல்லா சாத்து. போ போ போ, சீக்கிரம் போ. ஏய், எங்கடி ஓடுற? என்ன என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டி, பெரியவங்க மேல உனக்கு மரியாதையா இல்லையா? அது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பயம் கூடவா இல்ல? பொண்ணு என்ன பண்ற பாரு. காதல் வேணுமா உனக்கு? காதலா வேணும்? இந்த வாங்கிக்க. இரு, வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குறேன். வாங்கிக்க. இந்த கை வலிக்குதுன்னு கால்ல உதைக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் பத்தாதடி உனக்கு. குட்டி பிசாசே, இரு உன்னை கொன்னுடுறேன். அடிச்ச கொல்றேன் பாரு. இன்னும் நல்லா சாத்து. வாங்கிக்க. மருதனி கேள்வி. அம்மாடி. பூமிக்கு எனக்கும் கல்யாணம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கல்யாணம்னு வந்துட்டாலே நிச்சயதார்த்தம், ஷாப்பிங், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்ல. சோ பூமியை ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவன் உன் கூட வர மாட்டான். இங்க பாருங்க சித்தி, நோ ஃபோர்ஸ். அவ வரலன்னு சொன்னா நானே இங்க இருந்து போயிடுறேன். பூமி, பூமி, பூமி. இது வந்துட்டாலே சித்தி. நீ கூப்பிட்டதுக்கு வேணா அவ வந்திருக்கலாம், ஆனா உன் கூட ஷாப்பிங் எல்லாம் வர மாட்டான். என்ன பூமி, நம்ம நிச்சயதார்த்தத்துக்காக என் கூட ஷாப்பிங் வர மாட்டியா? நான் எப்படி வர மாட்டேன்னு சொல்லுவேன்?